கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஏறக்குறைய 80 நாட்களுக்கு பிறகு விஜயோட மக்கள் சந்திப்பு, விஜயோட பிரச்சாரம் ஈரோட்ல இன்னைக்கு நடந்திருக்கு. ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காரு. எப்போதும் 10 நிமிடம் 12 நிமிடம் பேசக்கூடியவர் செங்கோட்டையன் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால, இது என்னோட மாவட்டங்க, அதிமுக காரங்கெல்லாம் பார்ப்பாங்க, எடப்பாடி பழனிசாமி பார்ப்பாரு, அதனால அவங்களுக்கெல்லாம் ஒரு அள்ளு விடுற மாதிரி நீங்க ஒரு 30 நிமிஷம் பேசணும். நீங்க பேசுற பேச்சுல அதிமுக மொத்த வாக்கு வங்கியும் தாவேக்காவுக்கு ஒரே நாளையில வந்துடணும் அப்படின்னு அவர் கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால, சரி என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு தெரியாம எப்படியோ ஸ்கிரிப்டை தேத்தி ஒரு 30 நிமிஷம் பேசிட்டு போயிருக்காரு. அவரோட இந்த ஃபுல் ஸ்பீச்ல தற்குறித்தனம், ஆணவம், அதே பழைய பஞ்ச் டயலாக், இதை தவிர வேற எதுவுமே இல்லை. ஆரம்பிக்கும் போதே மஞ்சள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிறது காசு, என்கிட்ட இருக்கிறது மாசு அப்படின்னு காது கொடுத்து கேட்க முடியல. அவ்வளவு ஒரு கேவலமான பஞ்ச் டயலாக் வச்சு இந்த ஸ்பீச்சை அவர் முடிச்சுட்டாரு. இந்த ஸ்பீச்ல அவர் என்னெல்லாம் பேசியிருந்தாரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது என்னன்னா, விஜய் கூட இருக்கிறவங்க தேர்தல் வியூகம் வகுத்து கொடுப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கு. அவங்க அதிமுகவில இருந்து தாவேக்கா போன செங்கோட்டையன், இவங்க எல்லாரும் விஜய்க்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. செங்கோட்டையன் போன உடனே என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, 28% நமக்கு இருக்கு, தாவேக்காவுக்கு 28% வாக்கு வங்கி கன்ஃபார்ம், அதுல எந்த டவுட்டும் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் அவர் கூட இருக்கிறவங்க ஜான் ஆரோக்கியசாமி இவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 28 என்ன 28, உங்களுக்கு 33 இருக்கு, 35% வாக்கு வங்கி இருக்கு, இன்னும் 2 தான் பாக்கி, திமுக இடத்துக்கு நம்ம வந்துடலாம், சேர் மட்டும் தான் பாக்கி, சிஎம் சேர் மட்டும் தான் சார் பாக்கி, உங்களுக்கு அந்த போர்டு முதலமைச்சர் அப்படிங்கிற போர்டும் சிஎம் சேரும் தான் பாக்கி, அது 2 கிடைச்சிருச்சுன்னா நீங்க தான் மே மாசம் வர வேண்டியதான், நீங்க பதவி ஏற்க வேண்டியதான் அப்படிலாம் கூட இருக்கிறவங்க விஜய்க்கு சொன்னதுனால அவர் தன்னை சிஎம்மாவே நினைச்சுக்கிட்டாரு. சந்திரமுகியாவே நின்னா சந்திரமுகியா மாறினா அப்படிங்கிற மாதிரி சிஎம்மா தன்னை நினைச்சுக்கிட்டு ஒரு அவதாரம் எடுத்து இன்னைக்கு பேசியிருக்காரு. அவரோட பேச்சுல ஆணவம் அப்படின்னு நான் எதை குறிப்பிட்டு சொல்றேன்னா, அவர் அதிமுகவை விமர்சிக்க மாட்டாராம். அதிமுக அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாதாம், அவங்களுக்கு போட்டியே கிடையாதாம், களத்திலேயே அதிமுக இல்லையா, அதை தான் அவர் சொல்றாரு. எங்களுக்கு போட்டியே இல்லாதவங்களை, எங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்கள நாங்க ஏன் பேசணும், வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேசுறாரு. எதை வச்சு இவர் அதிமுக இவருக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு எதை வச்சு சொல்றாருங்கிறது தெரியல. இவரோட வாக்கு வங்கி என்னங்கிறது இவருக்கு தெரியாது. அதிமுக வாக்கு வங்கி 2021 33%. நீங்க நிக்கிறீங்கல்ல ஈரோடு மாவட்டம், ஈரோட்ல நின்று பேசுறீங்க இல்லையா, அதுல 8 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதுல 5 சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக கிட்ட தான் இருக்கு. 5 எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு இருக்காங்க, 3 எம்எல்ஏக்கள் தான் திமுகவுக்கு இருக்காங்க. செங்கோட்டையன் வந்துட்டதுனால மட்டும் அதிமுக பின்னாடி போகாது, நீங்க முன்னாடி போக மாட்டீங்க. இது விஜய் மட்டும் பேசல, ஊடகங்கள்ல விவாதங்களுக்கு வரக்கூடிய தாவேக்கா நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் இதை தான் பேசுறாங்க. நீங்க ஏங்க காங்கிரஸ் பேச மாட்டேங்கிறீங்க, அதிமுகவை பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாம் எங்களுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கனவு உலகத்திலே வாழக்கூடியவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள். பார்க்கலாம், 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு சொல்லும் யாரு யாருக்கு பின்னாடி இருக்கிறது அப்படிங்கறத. இப்படிதான் ஒருத்தர் பிகேன்னு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு பீகார்ல, நான் தான் எல்லாமே, நான் புரட்டி போட போறேன் பீகாரே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. கடைசியில அந்த தேர்தல் முடிவு வந்து இந்த கிராஃப் வெளியிடுவாங்கல்ல, யாருக்கு யாருக்கு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு ஓட் ஷேர் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு கிராஃப் வெளியிடும், அதுல கூட அந்த கட்சியை காணும். அந்த மாதிரி சொல்லக்கூடாது, தேர்தல் முடிவு வரட்டு பேசிக்கலாம். சார் வந்து எதுகை முனையோட தான் எப்போதுமே பேசுவார். வாழ்வாதாரத்துக்கு எதுவும் பண்றாங்களா, வள்ளுவர் கோட்டத்துக்கு பாருங்க எவ்வளவு செலவு பண்றாங்க, இங்க நடக்கிறது ஆட்சியா கண்காட்சியா அப்படின்னு பேசுறாரு. திடீர்னு எதுக்கு வள்ளுவர் கோட்டம்னு சொல்றாரு, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது எதுகை முனை மட்டும் கிடையாது. வள்ளுவர் கோட்டத்துல ஒரு விஷயம் நடக்குது. பராசக்தி ஜனவரி 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஜனநாயகனுக்கு போட்டியா அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்திய எதிர்ப்ப மைய கருவா வச்சு அந்த படம் எடுத்திருக்காங்க, 1960 நடக்கிற மாதிரி. அதனால அந்த படத்துல இருந்து எல்லா பொருட்களுமே, எல்லா விஷயமும், கார் முதற்கொண்டு எல்லாமே 1960 எப்படி இருந்ததோ அதே மாதிரி பயன்படுத்திருக்காங்க. எனவே அந்த பொருட்களை வள்ளுவர் கோட்டத்துல ஒரு கண்காட்சியா வச்சிருக்காங்க படத்தோட ப்ரமோஷனுக்காக. சிவகார்த்திகேயன் ஏற்கனவே விஜய்க்கு ஈக்குவலா வளர்ந்துட்டு வரார். தேர்தல் முடிஞ்சு மறுபடியும் படத்துக்கு போகும்போது சிவகார்த்திகேயனுக்கும் இவருக்கும் தான் போட்டியா இருக்கும். அது மட்டும் இல்ல, அரசு நடத்திய கல்விகள் சிறந்த தமிழ்நாடு அந்த விழாவுக்கு சிவகார்த்திகேயனை கூப்பிட்டிருந்தாங்க. அவர் ஏன் அந்த விழாவுக்கு விருந்தினரா வரவழைக்கப்பட்டார் அப்படின்னா, அவர் நல்லா படிக்கக்கூடியவர். எனவே நல்லா படிக்கக்கூடிய ஒருத்தரை மேடை ஏற்றி அவரோட அனுபவத்தை அவர் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவரை விருந்தினரா கூப்பிட்டிருந்தாங்க. ஆனா இவருக்கு அதுல ஏதோ ஒரு எரிச்சல், தனக்கு ஈக்குவலா சிவகார்த்திகேயன் வந்துருவாரோ, அவரை வளர்க்க பாக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம், அச்சம். ஏன்னா இதுவரைக்கும் அரசு விழாக்கள்ல ரஜினிகாந்த் கூப்பிட்டுருக்காங்க, கமல்ஹாசனை கூப்பிட்டுருக்காங்க, ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய ஸ்டார் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தான் அழைப்பு இருக்கும். ஆனா இந்த முறை சிவகார்த்திகேயனை கூப்பிட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுனால இவருக்கு ஒரு நெருடல், உள்ளுக்குள்ளர ஒரு பயம். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது, மக்களுக்கான சலுகைகளை இலவசங்கள் அப்படின்னு சொல்லி நான் அசிங்கப்படுத்த மாட்டேன், இலவசங்களை நான் அசிங்கப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு.
இவர் தான் இவரோட படத்துல இலவசங்கள், ஏன் இலவசங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி இவர் தான் டிவியை தூக்கி போட்டு உடைச்சாரு, கிரைண்டரை தூக்கி போட்டு உடைச்சாரு, மிக்சியை தூக்கி போட்டு உடைச்சாரு. இவரோட படத்தை பார்த்துட்டு இவருடைய ரசிகர்களும் அரசு கொடுத்த டிவி வேண்டாம், மிக்சி வேண்டாம், கிரைண்டர் வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டு உடைத்த வீடியோக்களும் கூட செய்திகள்ல வந்தது. இப்ப என்ன சொல்றாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லாருக்கும் வீடு தருவோம், எல்லாருக்கும் பைக் தருவோம், கார் தான் எங்களோட லட்சியம் அப்படின்னு சொல்றாரு. திமுக ஆட்சியில வீடு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க, யாருமே வாடகை வீட்டுல இல்லையா, வாடகை வீட்டுல நீங்க இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கூட்டத்தை பார்த்து கேட்கிறாரு. எவ்வளவு ஒரு தற்குறித்தனமான கேள்வி இது. நீங்க ஆட்சிக்கு வந்தாலும் வாடகை வீட்டுல இருக்கிறவங்க வாடகை வீட்டுல தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் வீடு எந்த ஆட்சியாலையும் கொடுக்க முடியாது. சென்னையில பல பேர் வாடகை வீட்டுல இருக்காங்க. 30,000 ரூபாய் இருக்கும் அவங்களோட வாடகை, 15,000 இருக்கும், 20,000 இருக்கும், 25,000 கூட இருக்கும். அவ்வளவு வசதியான வீட்டுல தான் அவங்க இருப்பாங்க. வாடகை வீடா இருந்தாலும் 2 பெட்ரூம் இருக்கணும், கிச்சன் இவ்வளவு பெருசு இருக்கணும், ஹால் இவ்வளவு பெருசு இருக்கணும், டாய்லெட் பாத்ரூம் 2 இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து வாடகைக்கு போறவங்க தான் இங்க அதிகம். அதனால எவ்வளவு காசு இருந்தாலும் பரவாயில்ல, 50,000 ரூபாய் கொடுத்து வாடகைக்கு போறவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் உங்களால வீடு கொடுக்க முடியுமா? அவ்வளவு பெரிய வீடு உங்களால கொடுக்க முடியுமா உங்களோட ஆட்சியில? வீடுன்னு யாருக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா, மாதம் 1000 2000 கூட வீட்டு வாடகை கொடுக்க முடியாம ஓலை குடிசையில ஒழுகிற வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வீடு கொடுக்கறாங்க. குடிசைகளை மாத்துறாங்க, கான்கிரீட் வீடுகளா மாத்துறாங்க. காமராஜர் ஆட்சி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் குடிசை வீடுகள் கொஞ்சம் கொஞ்சமா கான்கிரீட் வீடுகளா மாறிக்கிட்டே வருது. அந்த வீடுகள் பெரிய பங்களா மாதிரி இருக்காது, 2 BHK 3 BHK இப்படியெல்லாம் இருக்காது. ஆனா மழை பெஞ்சா அந்த வீடு ஒழுகாம இருக்கும், பயப்படாம இருக்கலாம், குழந்தைங்களை வச்சுட்டு நிம்மதியா தூங்க முடியும். அதுக்காக அந்த வீடு கொடுக்கறாங்க. ஏழைகளுக்காக, எளியோருக்காக அந்த வீடு கொடுக்கறாங்க. ஆனா இவர் எல்லாருக்கும் வீடு கொடுப்பாராம், எல்லாருக்கும் பைக் கொடுப்பாராம், கார் தான் இவரோட லட்சியமா. சரி ஆட்சிக்கா வரப்போறோம், சொல்லி விடுவோம், வீட்டுக்கு வீடு ஹெலிகாப்டர், வீட்டுக்கு வீடு பிளைட் தரேன், என்ன வேணாலும் சொல்லி விடுங்க, உங்க வாயி உங்க வாக்குறுதி. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு, தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில தான் மாணவர்களோட இடைநிற்றல், பள்ளியில அவங்க டிராப் அவுட் ஆகுறது அதிகமா இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. திமுக ஆட்சியில தான் இல்லம் தேடி கல்வி திட்டம், புதுமை பெண் திட்டம், திறன்மிகு வகுப்பறைகள், நான் முதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், இப்படியான பல விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் யாருக்கெல்லாம் போய் சேருது, அது அவங்க வாழ்க்கையை எப்படி மாத்துது அப்படின்னு மக்களுக்கு தெரியணும். அப்படிங்கறதுனாலதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு விழா எடுத்தாங்க. அதுல பல பேர், பல பயனாளிகள், பல பெண்கள் மேடை ஏறி இதனால எங்க குடும்ப நிலை எப்படி மாறினது, வறுமை நிலையில இருந்து நான் எப்படி மீண்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை, இந்த திட்டத்திற்கு முன்னாடி என்னுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தது, இந்த திட்டத்திற்கு பிறகு இந்த திட்டத்தால் எனக்கு கிடைத்த லாபம் என்ன, எனக்கு கிடைத்த பயன் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய குடும்ப சூழ்நிலை விளக்கி ரொம்ப அழகா பேசியிருந்தாங்க. தெலுங்கானா முதலமைச்சரே ஒரு கட்டத்துல கண் கலங்குற அளவுக்கு அந்த மாணவிகளோட பேச்சு இருந்தது. ஆனா இதை அவர் டிராமா அப்படின்னு சொல்றாரு. சரி, எதை வச்சு இந்த விஷயத்த விஜய் சொல்றாரு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யுடைஸ், அதாவது UDIES, அதாவது மத்திய அரசின் கீழ் செயல்படக்கூடிய இந்த தரவுதளம் கொடுத்த புள்ளி விவரப்படி அவர் சொல்றாரு. அந்த புள்ளி விவரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏறக்குறைய 7% தமிழ்நாட்டுல இடைநிற்றல், பள்ளி மாணவர்களோட இடைநிற்றல் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா யுடைஸை பொறுத்த வரைக்கும் அந்த தரவுதளத்துல ஒரு மாணவர் சேர்க்கையை எப்படி பதிவு பண்ணுவாங்க அப்படின்னா, ஆதார் எண் இருந்தா மட்டும்தான் பதிவு பண்ணுவாங்க. ஆதார் எண் அந்த மாணவருக்கு இல்லை அப்படின்னா பதிவு பண்ண மாட்டாங்க. அதே போல ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு மாறும்போது அந்த தரவுதளத்துல பதிவு பண்றது தாமதமானது அப்படின்னா இது எல்லாமே டிராப் அவுட் கணக்குல தான் வரும். எனவே 100% இந்த புள்ளி விவரம் இறுதியானது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இதை அப்படியே நம்பக்கூடிய விஜய் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு மேடையில ஏறி, என்னுடைய குடும்ப சூழ்நிலை இப்படி மாறி இருக்கு, நான் முதல்வன் திட்டத்தால எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, எங்களுடைய குடும்ப சூழ்நிலை இப்படி மாறி இருக்கு, புதுமை பெண் திட்டத்தினால எங்களுடைய குடும்ப சூழ்நிலை இப்படி மாறி இருக்கு அப்படின்னா அந்த பெண்கள் கண் கலங்கி பேசினதை டிராமா அப்படின்னு சொல்றாரு. திமுக ஆட்சியில கொண்டு வந்த அந்த காலை உணவு திட்டமே டிராப் அவுட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தது. மற்ற மாநிலங்களும் கூட இதை பின்பற்றாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த 7% அப்படிங்கிறது தேசிய அளவுல ஒப்பிடும்போது மிக குறைவு, மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது மிக குறைவு. நீங்க ஆந்திரா, தெலுங்கானா இதெல்லாம் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அதுல 15% 16% இருக்கு. ஆனா அதுவே தமிழ்நாட்டுல 7%. எனவே இதை ஒப்பிடும்போது மிக குறைவு தான். ஆனா இதை ஒரு பெரிய விஷயமாக்கி திமுக ஆட்சியில யாருமே படிக்க மாட்டாங்க, திமுக கல்விக்கு எதுவுமே செய்யாது அப்படிங்கிற ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை விஜய் பண்றாரு. கல்வி எவ்வளவு முக்கியம், நீ படிச்சாதான் முன்னேற முடியும், படிக்காத 4 பேரை தான் நீ உதாரணத்துக்கு காட்டலாம், படிச்ச 1000 பேரை என்னால உதாரணம் காட்ட முடியும் அப்படின்னு முதல்வர் முதற்கொண்டு, அமைச்சர்கள் முதற்கொண்டு எல்லாரும் பேசுறாங்க. கல்விக்காக ஒரு விழா எடுக்கிறாங்க. திமுக ஆட்சியில கல்விக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதனால அதன் பயனாளிகளை மேடை ஏற்றி அழகு பாக்குறாங்க, மக்களுக்கு சொல்றாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு, இதுல எங்க டிராமா இருக்கு? ஒருவேளை நீங்க ஆட்சிக்கு வரீங்க அப்படின்னா நீங்க யாரை மேடைக்கு ஏத்துவீங்க? பனைமரத்துல ஏறினவன், கரண்ட் கம்பியை பிடிச்சி தொங்குனவன், உங்களோட படத்தை பார்க்கும்போது தியேட்டரை உடைச்சவன், உங்க பஸ் வரும்போது உங்களையே ஃபாலோ பண்ணி கீழே விழுந்து மூக்கு மோர உடைஞ்சவன், இவங்களையெல்லாம் நீங்க மேடை ஏத்துவீங்க. தற்குறியில் சிறந்தவர்கள் யார்
அப்படிங்கிற ஒரு விழாவை உங்களோட ஆட்சியில நீங்க வந்தா எடுக்கலாம். அதுதான் எடுக்க முடியும். மேடை ஏறினா திமுகவை பேசணும், தீய சக்தின்னு பேசணும், தீய சக்தின்னு அடித்தொண்டையால கத்துனா இந்த தற்குறிகள் எல்லாம் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, நாம சிஎம் ஆயிடலாம் அப்படிங்கிற கனவுல அவர் மிதந்துட்டு இருக்காரு. கொள்கை எதிரி அப்படின்னு பாஜகவை சொல்றாரு. திருப்பரங்குன்ற விஷயம் பத்தி ஒரு வரி பேசல, ஒரு வார்த்தை பேசல. இவர் பேசுறாரு மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் வந்து நிப்பேன் அப்படிங்கிறாரு. எங்க நிப்பாரு? கரூர்ல பிரச்சனை, கரூர்ல 40 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஓடி வந்து பிளைட் ஏறி எங்க வந்து நிப்பாரு? பனையூர்ல வந்து நிப்பாரு. அதாவது பிரச்சனைனா ஸ்பாட்டுக்கு வரணும். கரூர்ல பிரச்சனை, 41 பேர் உயிரிழந்தாங்க. வந்தாரு முதலமைச்சர், வந்தாரு துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் வந்தாங்க, அதிகாரிகள் வந்தாங்க. இவங்க எல்லாரும் உங்களுக்கு தீய சக்தி, ஓடி ஒளிஞ்ச நீங்க தூய சக்தி. உங்களுடைய விஷமத்தனமான ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் 2026 தேர்தல் களத்துல மக்கள் பதிலடி கொடுப்பாங்க.